நமது வேலம்பாளையத்தை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு வருகை உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நல்லதொரு வாய்ப்பாக ஏப்ரல் 18ஆம் தேதி வருகிறது. வினை அறுக்க வேண்டும். பிறர்க்கின்ற முற்பகல் செய்யும் தனக்கின்ற பிற்பகல் தானே வரும் என்பார்களே, அதுபோல எடப்பாடி பன்னீர்செல்வம் இந்த கடுமையாளர்களுக்கு நமது அம்மாவின் சட்டமன்ற உறுப்பினர்களை கர்மத்திற்காக போராடுபவர்களை பதவி நீக்கம் செய்த பழனிசாமியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர 18 தொகுதிகளில் இடைத்தேர்தலும் வந்திருக்கிறது. அதில் 8 தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த பழனிசாமி கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதுபோல அவர்கள் கூட்டணி வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகின்ற மோடியின் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற விதமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கை வேண்டும். தமிழ்நாட்டின் நலன்களை எல்லாம் மீட்டெடுக்கவும், தமிழகம் மீண்டும் ஒரு சிறந்த மாநிலமாக உருவெடுக்கவும் நமது தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள், நெசவாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றுகின்ற தொழிலாளிகள் அனைவருக்கும், மீனவர்கள் போன்ற அனைவருக்கும் எல்லா திட்டங்களையும் வழங்கி அம்மாவின் வழியிலே ஒரு சிறந்த ஆட்சியை கொடுப்பதற்கும் இந்தியாவின் பிரதமரை நீங்கள் தான் தீர்மானிக்க இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் யாரை கை காட்டுகிறீர்களோ அவர்தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும். திமுக கூட்டணி சொல்வது போல ராகுல் காந்தியை பிரதமராக அந்த கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே சகோதரர் எஸ்.ஆர். செல்வத்தை வைத்து போட்டியிடுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கூட்டணியிலே போட்டியிடுகிறார்கள். ஆனால் கேரளாவிலே ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியிலேயே இந்த சிபிஐ தலைமை கட்சியாகிய சிபிஎம் கட்சி ராகுல் காந்தியை தோற்கடிக்காமல் விடமாட்டோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நிறுத்துகிறது. தமிழ்நாட்டில் கேரளாவிலே ஒருவரை நினைத்து தேர்தலில் போட்டியிடுகின்ற இந்த கட்சிகள் எப்படி தமிழ்நாட்டின் நலனை இவர்கள் பாதுகாப்பார்கள்? தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லாத இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகாவையும் கேரளாவையும் ஆந்திராவிற்கு தான் ஆதரவளிப்பார்களே தவிர போல கடந்த காலம் போல தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அம்மா அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தது போல கடந்த தேர்தலில் 31 தொகுதிகளிலே வெற்றி கொடுத்தீர்கள். அம்மா அவர்கள் கேட்டார்களே, குஜராத்தை சேர்ந்த இந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மோடிக்காவுக்கு வாக்கு என்று. அதுபோல அம்மாவின் தொண்டர் அம்மாவின் வரவிற்கு பிறகு அம்மா இல்லை என்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து கொண்டிருக்கின்ற மோடிக்கு ஏவல் வேலை பார்க்கின்ற பழனிசாமி கம்பெனியை ஒழித்து கட்டுவதற்கும் தமிழகம் தலைநிவரவும் தமிழக வாழ்வு மலரவும் அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கம் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே பரிசு பெட்டி என்கின்ற பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து சகோதரர் எஸ்.ஆர். செல்வம் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகம் தலைநிவரவும் தமிழக வாழ்வு மலரவும் தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்பதை மனதிலே கொண்டு மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ நிச்சயம் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் உங்களது சார்பாக இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். அம்மா அவர்களை வெற்றி பெற செய்யும் போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய அருமை சகோதரர் எஸ்.ஆர். செல்வம் அவர்களை நீங்கள் திருப்பூர் தொகுதியில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
அவர்களை